கிப்லி ஸ்டைல் போட்டோஸ்லாம் நல்லா இருந்துச்சா, பல வருஷம் டிபி மாத்தாதவங்க கூட இந்த ஸ்டைல் நல்லா இருக்கே அப்படின்னு போட்டோ மாத்தி சந்தோஷப்பட்டாங்க. ஆனா இதை உருவாக்கின மியாசாகிக்கு இது சுத்தமா புரியல. இப்பன்னு இல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடியே சார் ஏஐ வச்சு இந்த ஒர்க்கை ஈஸியா முடிச்சிடலாமே, நீங்களும் டிராப் பண்ணுங்க, அதுவும் உங்களை மாதிரியே டிராப் பண்ணும் அப்படின்னு சொன்னதுக்கே அந்த மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாரு. அவரை பொறுத்தவரை அது ஒரு பொம்மை படம் தானே வரைகிறோம் அப்படின்னு இல்லாம அது ஒரு கேரக்டரா அதுக்குன்னு லைஃப் கொடுக்க அவர் நினைக்கிறாரு. அவருடைய படங்களை அந்த விஷுவல்ஸ்லாம் நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த உலகத்தில் ஒருத்தரா நீங்க மாறிடுவீங்க. இதோ இந்த 4 செகண்ட் கிளிப்புக்கு 1 வருஷத்துக்கு மேல உசுர கொடுத்து வரைஞ்சிருக்காங்க. அவங்க உசுர கொடுத்து உருவாக்கின ஒரு விஷயத்தை ஒரே கிளிக்ல உருவாக்கினா கோவம் வருமா வராதா? பெரிய தப்புங்க. அவர் கூட வரைகிற ஆர்டிஸ்டுகளுக்கே இதை பாரு, இது வெறும் கடமைக்கேன்னு வரையாத ஒரு உயிரா நினைச்சு ஃபீல் பண்ணி வரையணும் அப்படின்னு சொல்ற மனுஷனோட ஒர்க்கை இப்படி ஊரே அதோட வேல்யூ என்னன்னு தெரியாம யூஸ் பண்ணா நியாயமா? அது டேய், நான் என்னமோ பாவம் பண்ண மாதிரி ஏன்டா குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குற, என்னடா பண்ண சொல்றேன்னு கேட்டா, நீங்க இந்த போட்டோ பண்ணதோட சேர்த்து ஸ்டுடியோ கிப்லி படங்களை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்பிளிட்டட் அவேங்கிற படம், இதுல அப்பா அம்மாவோட போற குட்டி பொண்ணு திடீர்னு வழி மாதிரி அவங்க வேற இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க பார்த்தா வேற ஒரு உலகமாவே இருக்குது. ஸோ அங்கிருந்து அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாத்துறான்னு ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க. நாலாம் படத்தை பார்த்தா அழற ஆள் இல்லப்பா, நாலாம் தைரியமான ஆள்னா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. கிரேவ் ஆஃப் த ஃபயர்ஃப்ளைஸ். இதுல ஒரு போர்னால ஏற்படுற பாதிப்புகளை அண்ணன் தங்கச்சியை வச்சு அவ்வளவு ஹார்ட் ஹீட்டிங்கா சொல்லியிருப்பாங்க. கன்ஃபார்ம் கண்ணீர் வருவது உறுதி. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம்னா விண்ட்ரைசஸ்ங்கிற படம். சிம்பிளா அழகான ஒரு படம் பார்க்கணும்னா மை நேபர் டொட்டோரோன்னு, அதுல அந்த 2 குட்டி பசங்க விளையாடுறத அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உண்மையாவே எதிரில் குட்டி பசங்க விளையாடுறத நீங்க ரசிச்சு பார்க்குற மாதிரி அவ்வளோ ரிலாக்ஸிங்கா இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அவங்க பண்ற ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஸோ இந்த படங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க உருவாக்கின உலகம் என்னமா உசுர கொடுத்து உருவாக்கியிருக்காங்கல்ல அப்படின்னு உங்களுக்கே தோணும்.